أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை நாம் கற்று வருகிறோம். அதில் தௌஹீத் பாடத்தினுடைய இந்த பிரிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது தௌஹீத் சம்பந்தப்பட்ட ஓரிரை கோட்பாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் இதில் அடுக்கி இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் நாம் இப்போது ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய பாடத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதையும், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதையும், அவனுடைய இறுதி தூதுவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உளமாற உணர்ந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு சொல்லாடல் அல்ல. அது பல கோட்பாடுகளை நிராகரித்து சரியான நீதமான ஒரு கோட்பாட்டை ஏற்றெடுத்ததனுடைய வெளிப்படையான சொல்லாடல் தான் அந்த கலிமா ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடியது. அநீதமான கடவுள்கள் தங்களுடைய கற்பனைக்கு உட்பட்டு மனிதர்கள் கடவுள்கள் மூலமாக எஜமானர்களாகவும் ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவும் மாறி வரக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது, இருக்கிறது. கடவுள்கள் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் கடவுளின் பெயரால் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களும் பல பகுதிகளில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் கடவுளினுடைய தன்மைகள் குறித்து உண்டான விஷயங்களில் முரண்பாடுகள் கொண்டவர்கள் தங்களுடைய கற்பனைகளை கடவுள்களின் பெயரால் கட்டவிழ்த்துவிட்டு தங்களுடைய அதிகாரத்தையும் அதே போன்று மூடலான நம்பிக்கைகளை மக்களுக்கு மத்தியில் விதைத்து அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் நீதமான ஒரு கோட்பாடு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை தவிர வேறு எவருக்கும் பயப்படக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இருக்கவே முடியாது, இவ்வுலகத்தில் இறைவனை தவிர வேறு எவரும் பெரியவர் அல்ல என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்தமான மனித அறிவுக்கு எட்டக்கூடிய வகையில், அதே நேரத்தில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட ரீதியில் தான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய கலிமாவை முன்மொழிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே அந்த கலாச்சாரத்தோடு சார்ந்து இருக்கக்கூடிய தருணங்களில் பலதரப்பட்ட மதங்களை சார்ந்தவர்களும் பலதரப்பட்ட கோட்பாடுகளை சார்ந்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தருணங்களில் அந்த கலாச்சாரங்களை உள்ளடக்கி கொண்டு பிரகடனப்படுத்தி வந்தவர்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை முன்மொழிந்து பிரகடனப்படுத்தி வாழ்ந்தவர்கள் எல்லோரும் இன்னும் சில மிச்ச சொச்ச அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத விஷயங்களாக மாறி இருக்கிறது. எனவே தெளிவான கோட்பாடாக இறைவனை குறித்து உண்டான தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரிரை கோட்பாடை பற்றி உண்டான ஆழமான அறிவும் தெளிவான பார்வையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டியது கட்டாய கடமை. அதன் அடிப்படையில் தான் இந்த பாடங்களை நாம் படித்து வருகிறோம். முதலாவதாக ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஷிர்க் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இணை வைத்தல் என்று பொருள். ஷிர்குவன் என்று சொன்னால் அரபியில் இணை வைத்தல் என்று சொல்லப்படக்கூடிய பொருள். வணக்க வழிபாடுகளிலேயும் அல்லாஹ்வினுடைய தனித்துவமான சக்திகளிலேயும் இறைவனுடைய இறை சக்தி சார்ந்த விஷயங்களிலேயும் இறைவனுக்கு நிகராக வேறொன்றை ஏற்படுத்துவது என்பது ஷிர்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு மோசமான வலுவான தீங்காக இந்த இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த தீங்கை இறைவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை உள்ளடக்கி கொண்டு ஒரே நேரத்தில் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடியவனாகவும் பலதரப்பட்ட கடவுளினுடைய தன்மைகளோடு சார்ந்தவன் என்று சொல்லப்படக்கூடியவனாகவும் இருத்தல் முடியாது என்பதை இஸ்லாம் தெளிவுபட கூறுகிறது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய கலிமா. எனவே இணை வைத்தல் என்று சொல்லப்படக்கூடியது பொதுவாக வணக்க வழிபாடுகளில் இணை வைத்தல் என்பது அல்லாஹுடன் சேர்ந்து மற்றொருவரை அழைப்பது.
அதே நேரத்தில் இறைவனுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டிய சில வணக்கங்களை இறைவன் அல்லாதவருக்கும் நிறைவேற்றுவது என்பது ஷிர்காக ஆகும். உதாரணத்துக்கு அறுத்து பலியிடுதல், குர்பானி அல்லது நேர்ச்சை செய்தல், அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுறது, அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நம்மளுடைய வேண்டுதலை வைப்பது, அதே போன்று அல்லாதவர்களிடத்தில் அன்பை வைப்பது, அதாவது வரமுறை மீறிய அன்பு வைத்தல் என்பதெல்லாம் இருக்கிறது. இது அத்தனையுமே ஷிர்கினுடைய பாதைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஷிர்காகவும் அமைகிறது. எனவே அந்த இடத்தில் நாம் ஷிர்கை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷிர்க் என்பது என்று சொல்லப்படக்கூடியது அல்லாஹ் தாலா குரானில் சொல்வது போல மிக பெரும் அநியாயம். அல்லாஹ் தாலா சூரத்துல் லுக்மானில் 13வது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இது மகத்துவமான மோசமான மிக பெரும் அநியாயமாக இருக்கிறது. இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயமாக இருக்கிறது என்பதாக குரான் சுட்டி காட்டுகிறது. நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயம் என்பதாக சுட்டி காட்டுகிறது. தகுதி இல்லாதவனை ஒரு இடத்தில் நிறுத்துவது என்பது கூடவே கூடாது. அது மனிதர்களோடு சமன்படுத்துவது என்பது எல்லாம் அது வித்தியாசமாக பார்க்கக்கூடியது. ஆனால் இறைவனுடைய தன்மை என்பது வானங்களையும் பூமியையும் படைத்து இயக்கக்கூடியவன், மனிதர்களுடைய உயிர்களை படைக்கக்கூடியவன், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை உருவாக்கக்கூடியவன், அதைகளை முறைப்படுத்தி அவர்களுக்கு உண்டான சரியான வழிகாட்டுதலை கொடுத்தவன் இறைவன் என்பதை எல்லாம் ஒரு தெளிவான அறிக்கை கொண்டு புரிந்தவர்கள் முஸ்லிம்கள். அப்படி அறிக்கை கொண்டு புரிந்த முஸ்லிம்களான நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல தவறுகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்போ அந்த அடிப்படையில் அநியாயமான விஷயங்களாக ஷிர்கை இஸ்லாம் கருதுகிறது. 2, இச்சிற்கை செய்தவர் அப்படிங்கிறவரு பாவ மன்னிப்பு தேடாத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவரை மன்னிக்க மாட்டான். இது ஒரு கான்செப்ட். பட் அல்லாஹ் தெளிவா என்ன சொல்றான் அப்படின்னா, சூரத்து நிசால 48வது வசனத்தில் யார் தனக்கு இணை வைப்பாரோ அவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வேற எதனாலும் மன்னிச்சிருவான், இதை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் தெளிவா குரான்ல சொல்றோம். எனவே ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடியது தெரிந்தோ தெரியாமலோ நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டுதான் நான் இதை சொல்றோம். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி, இறைவன் தான் எந்த விஷயத்தையும் மன்னித்தாலும் ஷிர்க் செய்யக்கூடிய விஷயத்தை மன்னிக்க மாட்டான் என்பதாக குரானிலே இறைவன் சுட்டி காட்டுகிறான். அதே நேரத்தில் இணை வைப்பவர்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஷிர்க் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டதாக குரானில சூரத்துல் மாயிதால 72வது வசனத்தில் இறைவன் சொல்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, இறைவன் யார் தனக்கு இணை வைப்பாரோ அவருக்கு சொர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கான், தடை செய்திருக்கிறான். வமஅவாஹுன்னார், அவருடைய தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும். வமாதில் வாலிமீன மின் அன்சார், எனவே அநியாயக்காரர்களுக்கு வேறு எவர் உதவி செய்ய முடியும் என்பதாக இறைவன் கேள்வி கேட்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குரானுடைய வசனம் தெளிவான வழிகாட்டுது. நான் இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு யார் இணை வைப்பாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, எனவே அவர் மீது என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ், யார் இணை வைத்தாரோ அவர் இணை வைத்ததின் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தை என்ன செஞ்சிட்டான், தடை செய்து விட்டான். வமஅவாஹுன்னார், அவருக்கு நரகம்தான் தங்குமிடம். வமாலில் வாலிமீன மின் அன்சார், எனவே அநியாயக்காரர்களுக்கு இறைவன் உதவி செய்யக்கூடியவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இணை வைத்தல் அப்படிங்கிறது எல்லா அமல்களையும் நாசமாய்க்கும். நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அழித்து விடும் என்பதாக குரான்ல வேற ஒரு வசனத்துல சூரத்துல் அன்ஆம்ல இறைவன் சுட்டி காட்டுகிறான். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ, இது அல்லாஹ்வினுடைய நேர்வழி. தான் நாடிய தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு இந்த நேர்வழியை இறைவன் கொடுக்கக்கூடியவன். வலவ் அஷ்ரகு, யார் இணை வைப்பாரோ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் எதையெல்லாம் செய்திருக்கிறார்களோ நன்மை என்று அது அத்தனையும் அழிக்கப்பட்டு விடும் என்பதாக குரானிலே இறைவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறான். எனவே நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய வாழ்வு, அந்த சிறிய வாழ்க்கைக்குள்ள நாம் செய்யக்கூடிய நன்மைகள் குறித்து உண்டான கேள்விகள் தான் நமக்கு இருக்கும். மறுமையில கேள்வி கணக்குகள் இருக்கிறது. நாம் செய்த நன்மைகள் குறித்தும் தீமைகள் குறித்தும் விசாரிக்கப்படுவோம். நன்மைகளினுடைய தட்டுக்கள் கணத்திருந்தால் நாம் சொர்க்கம் கொடுக்கப்படுவோம். தீமைகளுடைய தட்டுக்கள் கணத்திருந்தால் அதற்குண்டான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதாக குரான் வேறொரு இடத்தில் சுட்டி காட்டுகிறது. எனவே நம்மளுடைய நன்மைகள் செய்த விஷயங்களை வீணாக்குதல் என்பது
அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இந்த ஷிர்க் என்று என்ன செய்யும், ஆக்கிவிடும் என்பதைத்தான் குர்ஆன் சுட்டிக்காட்டுது. வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கபலிக்க, நபியே உமக்கும் உடைய முந்தைய நபிமார்களுக்கும் நாம் அறிவித்தது, லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தீர்கள் என்று சொன்னால், லயஹ்பத்தன்ன அமலுக்க, திட்டமாக உங்களுடைய அமல்கள் என்ன செஞ்சிடும், அழிந்து விடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், அமல்கள் எல்லாம் அழிந்து போன பின்பு நீங்கள் பாவிகளாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நஷ்டவாளிகளாக மாறி விடுவீர்கள். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறி விடுவீர்கள் என்று குர்ஆன் சூரத்து ஜுமர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை எச்சரிக்கை நமக்கு தெளிவாக இருக்கிறது. இறைவன் இப்படித்தான் சுட்டி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல ரொம்ப கடுமையா சுட்டி காட்டும் போது அல்லாஹ் தஆலா ஃபக்துலுல் முஷ்ரிக்கீன ஹைஸு வஜத்துமூஹும் வஹ்தூஹும் வஹ்சுரூஹும் வக்உது லஹும் குல்ல மர்சத். ஃபக்துலுல் முஷ்ரிக்கீன், இணை வைக்கக்கூடியவர்களை கொல்லுங்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஹைஸு வஜத்துமூஹும், எங்கெல்லாம் அவர்கள் கிடைக்கிறார்களோ அவர்களை என்ன செய்யுங்க, அங்கெல்லாம் கொல்லுங்க. வஹ்தூஹும், அவர்களை என்ன செய்யுங்க அப்படின்னா பிடிங்க. வஹ்சுரூஹும், அவர்களை முற்றுகையிடுங்கள். வக்உது லஹும் குல்ல மர்சத், அவர்கள் எங்கு வருகிறார்கள் என்பதை குறிவைத்து காத்திருங்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறார். சூரத்து தௌபால 5வது வசனத்துல மிக கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதுல நிறைய தரங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, நிராகரிக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் மிக கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்பதாக குர்ஆன் கட்டளை இடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. உமிர்து அன் அகூன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ ஹத்தா யகூலு, நான் மக்களோடு சண்டையிடுவதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். ஹத்தா யகூலு, அவர்கள் சொல்லும் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும் அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஏவப்பட்டிருக்கிறேன். ஃபைதா காலூஹா, அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்னிடமிருந்து. அவர்களுடைய அசமோ மின்னி திமாயிகும் அம்பாரிகும், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய இரத்தமும் அவர்களுடைய பொருட்களும் என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும். இல்லா பிஹக்கில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே தவிர அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொரு இடத்துல இணை வைப்பு அப்படிங்கிறது ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடியது. இறைவனோடு சார்ந்து எல்லா பொருள்களையும் அல்லது கடவுள்களையும் வைப்பது என்பது கூடவே கூடாது. மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் கருதுகிறது. பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் தெளிவாகவே சுட்டி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உனப்பியுக்கும் பி அக்பருல் கபாயிர், உங்களுக்கு மிக பெரும் பாவங்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? குல்னா பலா யா ரசூலுல்லாஹ், சஹாபிகள் சொன்னாங்க, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான். இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்தல், வ உக்கூக்குல் வாலிதீன், பெற்றோர்களை துன்புறுத்துவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களின் மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் இதை கருதுகிறது. எனவே இணை வைத்தல் என்பது அநியாயத்துல ஒண்ணு, மிக அநியாயம். தௌஹீத் என்பது நீதம். ஏன்னா அல்லாஹ்வை பற்றி உண்டான தெளிவான அறிவை பெற்றிருக்கிறோம். அவன் இயக்கக்கூடியவன், உருவாக்கக்கூடியவன், படைக்கக்கூடியவன், அவனே மகத்துவமானவன், அவனே உயர்ந்தவன், அவனே தூய்மையானவன் என்பதையெல்லாம் குறித்து உண்டான அறிவு நமக்கு இருக்கிறது. இணை வைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அந்த தூய்மையானவனுடைய அந்த யதார்த்தத்தில் சத்தியத்திற்கு முரணானவர்கள். அல்லாஹ்வினுடைய சத்தியத்திற்கு முரணானவர்கள் அவர்கள் அநியாயக்காரர்களாத்தான் பார்க்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உலகத்தில் பரிந்துரையோ பிரார்த்தனையோ அல்லது மறுமையில் நல்ல ஆதரவோ இறைவனுக்கு கிடையவே கிடையாது. அது இறைவனுடைய தூதுவர்களுக்கும் கூட அது இவர்களுக்கான பரிந்துரை என்பது மறுக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக ஆக்குவது அவனுடைய பரிசுத்த தன்மைக்கு எதிரானது. அவனுக்கு குறை கற்பிப்பதாக இது அமையும். அல்லாஹ்வினுடைய தன்மையை குறைத்து மதிப்பிடுவதாக அமையும் என்பதை குறித்து உண்டான எச்சரிக்கையை தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறைவன் கண்ணியமான நல்லடியார்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.